நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேஸ் ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாசத்துல முக்கியமா 3 கிரகங்கள் ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. மெயின் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுல சிம்ம ராசியில ஆட்சி பலம் பெறுகிறார். அங்க பாருங்க, புதன் கேது தொடர்பு. சார், இந்த புதன் கேது தொடர்பு இருந்ததுனாலே கூட சூரியன் சேரும்போது குறிப்பா ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், வக்கீல், அட்வொகேட்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொதுமக்கள் தொடர்பு, அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் செய்யக்கூடியவங்க, அதை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க, அரசியலை நம்பி தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல ஃபார்மா இண்டஸ்ட்ரி. மெயினாக சூரியன் புதன் டாக்டரையே குறிக்கும். அப்போ டாக்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம். ஸோ டாக்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இல்லைனா உள்நாடு வெளிநாடுகளில் அந்த டாக்டர்ஸ் படிக்கக்கூடியவங்க. அதே போல் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் மெயினாக எல்லா இடத்துலையும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஹையர் லெவல் வரையிலும் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க. அது சயின்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை காலேஜஸாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், ரிசர்ச்சாக இருக்கலாம், ப்ரொஃபஸராக ஐஐடி, ஐஎஸ்ஆர்ஓ, அந்த நாசா அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்க போகுது. நல்ல நிலைமையில ஒரு உயர்ந்த மாற்றங்கள் நிகழப்போகுது. செவ்வாய் சுக்கிரன் இரண்டுமே உபயராசியில் இருக்கிறார்கள். செவ்வாய் மிதுனத்திலையும், சுக்கிரன் கன்னிலையும் அப்படியே உல்டாவா மாறி இருக்கிறாங்க. பொதுவா கால புருஷனுக்கு 3, 6ஆம் இடத்தில் பகை வீட்டுல போயிட்டு செவ்வாயும் சுக்கிரனும் அமைகிறார்கள். இதுவும் நமக்கு ஒரு நல்ல யோகமா அமைய போகுது, பாசிட்டிவா அமைய போகுது. அப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் எங்கே இருந்தால், மலேசியாவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், அல்லது அரப் கண்ட்ரிஸாக, யுஏஇ போன்ற அரப் கண்ட்ரிஸாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரிதான், யுஎஸ், யூகே, எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். கும்பராசிக்கு ஆகஸ்ட் மாதம் ராசிக்கு 7வது வீட்டில் சூரியன் ஆட்சி பலம். கும்பராசினியர்களே, நிறைய இடமாற்றங்கள் உருவாகுது, கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பா அரசு அதிகாரிகள், இப்போ கும்பராசியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் அரசாங்க வேலையில இருக்கக்கூடியவங்க, அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். அதே போல ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேலை செய்யக்கூடியவங்க, அதாவது டாக்டர்ஸா இருக்கலாம், ஸ்டாஃபா இருக்கலாம், அக்கௌண்ட் செக்ஷன்ல இருக்கலாம், நர்ஸா இருக்கலாம், கம்பவுண்டராக இருக்கலாம், அசிஸ்டண்டாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஜாப் பண்ணக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள் மற்றும் பிரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, அல்லது கான்ட்ராக்ட் லேபர்ஸாக சிஎல்லாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நிறைய இடமாற்றங்கள் ஏற்படுது. குறிப்பா அரசு அதிகாரிகள் எந்த டிபார்ட்மெண்ட், அதாவது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பிடபிள்யூடியாக இருக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட் வேண்டுமானாலும் இருக்கலாம். அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை அதுக்கும் மேலே உள்ள சில அதிகாரிகளாக இருக்கலாம். சில விஷயங்களை இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முக்கியமான ஒரு அரசு அதிகாரி, உயர்ந்த பொறுப்பு, நம்ம அந்த பதவியை சொன்னால் கூட அவங்க ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு இது எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் சாமி, நம்மளை டோட்டலாக நம்மளை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை லாஸ் பண்ண வைக்கிறாங்க, நம்ம இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், நம்ம திருப்பி அந்த போஸ்டிங்க்கு போகணும், அந்த இடத்துல போய் உட்காரணும் சாமி அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு உயர்ந்த அதிகாரி ஒருத்தர். அப்போ நீங்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது மெடிக்கல் சார்ந்த கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், பயோடெக்காக இருக்கலாம், பிடெக்காக இருக்கலாம், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ராகு சம்பந்தப்பட்டது, சனி சம்பந்தப்பட்டது,
அப்போ வேலை செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கவனமாக இருக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல கவனமாக இருக்க வேண்டும். இடமாற்றங்கள் வருது. குறிப்பா எதிரிகளுடைய தொந்தரவுகள், கும்பராசி என்பர்களே, மறைமுகமான எதிரிகளுடைய தொந்தரவுகள் அப்படின்லாம், வேலையில ப்ரெஷரு, ஒரு பதட்டத்துல ஒரு தவறு செய்து விடுவது, அப்புறம் அது சம்பந்தப்பட்ட என்கொயரிகள். உதாரணமா ஒரு வெளிநாடுகள்ல இருக்கீங்க, ஒரு விசா சம்பந்தப்பட்ட என்கொயரிகள் வருது. நீங்க 3 வாட்டி 2 வாட்டி அப்ளை பண்றீங்க பிஆருக்கு, அங்க கிடைக்காம போறது, அல்லது வேற எதுவும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், ஒரு விபத்தாக இருக்கலாம், ஒரு ஆக்சிடென்டாக இருக்கலாம், அது சம்பந்தமான ஒரு வம்பு வழக்காக இருக்கலாம், போலீஸ் கேஸாக இருக்கலாம், அல்லது விசா சம்பந்தப்பட்ட என்கொயரிகளாக இருக்கலாம், அல்லது வேற என்ன இன்கம், அது ஒரு ஐடி இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், இல்லை சிடிஓவாக இருக்கலாம், டேக்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இடி சம்மந்தப்பட்ட ரைடாக இருக்கலாம். வம்பு வழக்குகள் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இவற்றிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கும்பராசி என்பர்களே, ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், புதன், கேது. இந்த சூரியன் கேது பகை கிரகங்கள். உங்களுக்கு எதெல்லாம், யாரெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்றும் பண்ண மாட்டாங்க, வெளியிலே சொல்ல மாட்டாங்க, தானா விலகிடுவாங்க. புரியுதா? தானா வெளியில போயிடுவாங்க, விலகிடுவாங்க. அப்போ உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவுகள், நீங்க நல்லா நம்பக்கூடியவர்கள். நம்ம யாரை நம்புவோம்? ஃபுல்லா நம்ம யாரை ஒப்படைச்சோமோ, ரகசியங்களை எல்லாம் சொல்றோமோ, யார் கூட அதிகமா பழகிறோமோ அவங்களைத்தான் நம்புவோம். உறவு முறைகள், ஒரு கணவன் மனைவியா, அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்பா, ஒரு ஃப்ரெண்ட்ஸா, நண்பர்களா, அல்லது நம்முடைய பொருட்களை பாதுகாக்கக்கூடியவங்களா, நம்ம தொழிலை எடுத்து செய்யக்கூடியவங்க, நம்ம கிட்ட வேலை செய்யக்கூடியவங்க, நம்மளுடைய முதலாளிமாருங்க, நம்ம குடும்பத்தார். அப்ப நீங்க யாரெல்லாம் அதிகமா நம்பி இருக்கீங்களோ அந்த இடங்கள் எல்லாம் சற்று வேறுபடும். அது ஒரு மிகப்பெரிய மனசுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கும், மன நிம்மதி இருக்காது, கஷ்டமும் ஏற்படும். அப்ப இந்த இடங்களில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களே. அது எவ்வளவுதான் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அந்த மனசு வலி வேதனைன்றது அப்பதான் தெரியும். இது ஏன் சாமி எனக்கு நடந்தது அப்படின்லாம் கேட்க தோணும். அதை கண்டுபிடிக்கணும், அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் நினைக்க தோணும். அப்போ தேவையில்லாத பதட்டங்கள் வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. மனசு கஷ்டம், மன நிம்மதி கிடைக்கும், மன கஷ்டங்கள் தீரும். மெயினா எதிரிகளிடத்திலிருந்து தப்பிப்பதற்கான மார்க்கம், வழிமுறைகள் உருவாகும். அப்போ நிச்சயமா கும்பராசி அன்பர்களே, நல்லது நடக்கும். கவனம் தேவை. எதிலும் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்வீர்களே ஆனால், அல்லது இதுக்கான வழி என்ன, இதுக்கான காரணம் என்ன, இதுல இருந்து நாம எப்படி ஜெயிக்கிறது, இதுல நாம ஜெயிக்கணும், அதுக்கு நான் என்ன சாமி எனக்கு எப்படியா ஜெயிக்க வைங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. வழிமுறைகள் அறிந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி கிடைக்கும் கும்பராசி நேயர்களே.